மாதிரி செய்கிறதுக்குமா, அரை கிளாஸு மைதா மாவு போட்டுக்கோ, அரை டம்ளரு கோதுமை மாவு போட்டுக்கோ. 2 பேருக்கு தாராளமாக போதும் அது. செஞ்சு அதில் உப்பு போட்டு நல்லா வளர்த்திக்கிட்டு, உப்பு போட்டு நல்லா பனைஞ்சிரு, சப்பாத்தி மாவு பனைஞ்ச மாதிரி. அதுக்கு உள்ளார வந்து முட்டை முட்டை 2 முட்டை எடுத்துக்கோ. 2 முட்டையா 3 முட்டை ஊற்று. 3 முட்டை ஊற்றி 2 பல்லாரி போட்டுக்கோ. ஊற்றி 2 பல்லாரி போட்டுக்கோ. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, சிக்கன் மசாலா, ஒரு பச்சை மிளகா, அந்த ஓம இலை, கருவேப்பிலை எது இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏதாவது நறுக்கி அந்த இலையிலையும் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கிட்டு உப்பையும் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். அதை நம்ம அடை ஊற்றுறதுக்கு அடித்து வைப்போம்ல, அது மாதிரி அடித்து வச்சுட்டு அதை சப்பாத்தி கட்டையில் நல்லா வளர்த்தி சப்பாத்தி கட்டையை விட்டு கொஞ்சம் லேசாக வெளியே வர மாதிரி வளர்த்துனா கூட பரவாயில்ல. கொஞ்சம் பெருசாக நல்லா வரும், மைதா சத்து இருக்கிறதுனால. நல்லா வளர்த்திக்கிட்டு தோசைக்கல்ல காய வச்சு தோசைக்கல்ல அதை போட்டுட்டு, அது பரட்டிலாம் போட வேணாம். போட்டதோடு அப்படியே முட்டையை நடுப்புற ஒரு ரவுண்டு ஊற்றிட்டு, ஒரு 2 கரண்டி அள்ளி ஊற்று, குழிக்கரண்டியால் ஒரு 2 கரண்டி அள்ளி ஊற்றிட்டு அதை அப்படியே முக்கோணமாக மடிச்சிடணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பரட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி இந்த லாப்பா சுடுற மாதிரி சுட்டு எடுக்கணும். அவ்வளோதான், நல்லாயிருக்கும் அது.